இப்போ அடுத்தது ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கான டயக்ராம், ஃபஸ்ட் டயக்ராம் பார்க்கலாம். எப்போதும் போல் லிமிட்ஸ், ஜூம், டிஎஸ் இதெல்லாம் செட் பண்ணிக்கிங்க. அதாவது ஆட்டோகேடில் செட்டிங் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி தெரியும், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டயக்ராம் பார்க்கும்போது பேஸில் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் கமாண்ட் எடுத்துகிட்டு நம்ம இதில் ட்ரா பண்ணும்போதே ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, மைல்டாக தெரியுது பாருங்க, அந்த பாக்ஸை ஃபுல்லாக ரெக்டாங்கிள் போட்டுங்க. அதுக்கப்புறம் சர்க்கிள்ன்றது இந்த ரெக்டாங்கிளுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்துட்டு கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன சர்க்கிள், ஒரு ரேடியஸ் 3 mm இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை 3 mm அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு 0.5 இந்த ரேஞ்சில் வச்சுக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு டைமென்ஷன்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, டைமென்ஷன்ஸ் எதுவும் தேவையில்லை. நம்ம என்னென்னா இதில் இந்த கிரிட் லைன் இருக்குது பாருங்கள், இதை வச்சு நம்ம அப்படியே டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ செகண்ட் சர்க்கிள் கொஞ்சம் அப்ராக்சிமேஷனாக ஒரு F8 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளே அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் உள்ளார இது போல் 3 சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். காப்பி கமாண்ட் கொடுத்துட்டு வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் இந்த டோட்டல் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம என்ன பண்ணலான்னா மிரர் பண்ணிக்கலாம். மாடிஃபைல போனீங்கன்னா மிரர் இருக்கும், அதில் கமாண்ட் பாக்ஸில் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும், ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் என்னென்னா பேஸ் பாயிண்ட் கேட்கும். அது என்னென்னா இங்கே கிராஃப் மாதிரி தெரியுதுங்களா, அதில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் விட்டுட்டு அடுத்த பாக்ஸில் பேஸ் பாயிண்ட் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பாட்டமில் ஒரு பாயிண்ட், டாப்பில் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணால் நமக்கு அப்படியே மிரர் வந்துடும். இப்போ மிரர் வரும்போது நமக்கு சர்க்யூட்டில் கொடுத்துருக்கிறது போல் டயக்ராம் கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா அந்த டாப்பில் வந்து லைன் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹரிசாண்டல் லைன், அதாவது RYB அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைனா N and P, அதாவது நியூட்ரல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் பேஸ் 2 லைன் வரைஞ்சிக்கிறோம், அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு 2 லைன் வரைஞ்சிக்கிறோம். அது எதுக்குன்னா அந்த சர்க்யூட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, நமக்கு ஒரு பாக்ஸ்லேருந்து இன்னொரு பாக்ஸு கனெக்ஷனு, அதுக்காக. இப்போ இது போல் இந்த லைன்லாம் நம்ம ட்ரா பண்ணும்போது சும்மா இந்த 2 பாக்ஸுக்கு உள்ளார வர்றது போல் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். சைஸு இதுக்கெலாம் அளவுகள் எதுவுமே கிடையாது. நமக்கு வேரியன்ட் தெரியறதுக்காக பைலேயரில், அதாவது ப்ராப்பர்ட்டிஸில் பைலேயரில் போயிட்டு கலர் கொடுத்துக்கலாம். அது நம்ம கன்வீனியன்ட் தான். நார்மலாக ஹோமில் இருக்கும்போதே இந்த கலர்ஸ் இருக்கும், ஸோ கலர் கொடுத்துக்குங்க. லைனுக்கு கேப்பு அப்படின்றது அதுவும் தேவையில்லை, அதுவும் டைமென்ஷன் தேவையில்லை. சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் எதுக்கும் டைமென்ஷன் தேவையில்லை, கனெக்ஷன்ஸ் கரெக்டாக ட்ரா பண்ணால் போதும். ஸோ இது போல் 4 லைன் ட்ரா பண்ணியாச்சு. கீழே வந்து சுவிட்ச் பாக்ஸ் 1 வரைஞ்சிருக்கோம், சுவிட்ச் பாக்ஸ் 2ல் பாதி தான் வரைஞ்சிருக்கோம். இப்போ என்னென்னா இங்கே சுவிட்ச் பாக்ஸ் 1ல் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் வந்துட்டு ஒரு லைனு கனெக்ட் பண்ணணும். அது எங்கேனா அந்த சர்க்கிளோட குவாட்ரண்ட் பாயிண்ட் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அந்த குவாட்ரண்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கிறீங்க. டாப்பில் போய் செகண்ட் லைன், அதாவது இந்த எல்லோ கலரில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த லைனை அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். அகெயின் லைன் எடுக்கிறீங்க. சுவிட்ச் பாக்ஸ் 1லேருந்து செகண்ட் சர்க்கிள், அதுலேருந்து லைன் எடுத்துகிட்டு போயிட்டு தேர்டு லைனை கனெக்ட் பண்ணுங்கள். எகெயின் லைன் எடுக்கணும். ஸோ சர்க்கிளில் வந்து கொஞ்சம் ஒரு பாக்ஸ் தள்ளி வெளியில், அதாவது ஹரிசாண்டலாக இப்படி வந்து மறுபடியும் வெர்டிக்கலாக போகிற மாதிரி லைனு ட்ரா பண்ணிக்கணும். இதில் போயிட்டு லாஸ்ட் லைனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் என்னென்னா இதே லைனை அப்படியே மிரர் யூஸ் பண்ணிக்கலாம். மாடிஃபைல போங்க, மிரர் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம்ல அந்த லைனு, செகண்ட் லைனு, தேர்டு ஒன்று கீழே பாட்டமில் இருக்கும் கொஞ்சம் இந்த லைனு, 3மே மிரர் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நம்ம இதுக்கு முன்னாடி மிரர் எங்கே பண்ணோன்னா ஒரு பாக்ஸ் விட்டு பண்ணோம், பேஸ் லைனு ஒரு பாக்ஸ் விட்டு பண்ணோம். சேம் அதே பாயிண்ட் இங்கே கரெக்டாக இந்த பாயிண்ட் வச்சுட்டு சும்மா ஒரு பாக்ஸ் அளவுக்கு, அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக போயிட்டு அந்த சர்க்கிளில் மிரர் ஆகும். கீழே பேஸ்லேருந்து டாப்பில் நீங்கள் லிமிட்டே இல்லாமல் மேலே கொண்டு போய் ஏதோ ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். மவுஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, வெர்டிக்கலாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே மிரர் வந்துடும். இப்போ மிரர் கிடச்சிதான். இதில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது போல் நம்ம ட்ரிம் கமாண்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா லைன்லாம் கட் பண்ணிக்கலாம். டிஆர் கொடுத்து டபுள் என்ட்ரு கொடுக்கணும். சில பேர் சிங்கிள் என்ட்ரு கொடுத்து வரலன்னு சொல்லுவாங்க. டபுள் என்டர் மட்டும் கொடுக்கணும் ட்ரிம் கமாண்டுக்கு. ஸோ தேவையில்லாத லைன் எல்லாமே அப்படியே கட் பண்ணி எடுத்துங்க. இந்த லைன் ட்ரிம் பண்ண முடியாது, ஸோ டெலிட் பண்ணிக்கங்க. ஏன்னா அது வந்து சிங்கிள் லைனாகவே இருக்குது, லைனில் கிராஸ் எதுவும் ஆகலை. ஸோ அடுத்தது என்னென்னா, இந்த டோட்டல் டயக்ராம் இப்போ வரைஞ்சோம் இல்லையா, அது ஃபுல்லாக மிரர் பண்ணிக்கோங்க. மிரர் கமாண்ட் போயிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு, சொன்னேன் இல்லையா சின்னதாக அந்த கிராஃபில் இருக்க மாதிரி சும்மா பாக்ஸ் இருக்கணும், அது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் மிரர் பேஸ் பாயிண்ட் வச்சுக்கிறீங்க. டாப்பில் அதே சேம் ஸ்ட்ரைட் லைனாக போயிட்டு மேலே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டா நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்யூட்டில் இருக்கிறது போல் கொடுத்துருக்க சர்க்யூட்டில் இருக்கிறது போல் நமக்கு சர்க்யூட் கிடச்சிடும். இந்த சுவிட்ச் பாக்ஸ் 2 மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எகைன் மிரர் லைன் எடுத்து மிரர் பண்ணியாச்சு. சுவிட்ச் பாக்ஸ் 2 இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் பார்த்திங்கன்னா சென்டரில் உள்ள லைனை கட் பண்ணி எடுத்துக்கணும். சர்க்கியூட்டில் கொடுத்தது போல். அப்புறம் அந்த 2 பாக்ஸும் எக்ஸ்டென்ஷன் லைனில் யூஸ் பண்ணி லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த லைனை கிளிக் பண்ணால் ப்ளூ கலர் வரும், அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கங்க. இது போல். ஸோ டாப்லேயும் இதே போல் லைனில் ஜாயின் பண்ணிக்கணும். எஸ்கேப் கொடுங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம டாப்பில் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். சும்மா அப்ராக்சிமேஷனாக, இதெல்லாம் டைமென்ஷன்லாம் கிடையாது. நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நீங்கள் லிமிட்ஸ் எவ்வளோ செட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தது போல் சர்க்கிள் கமாண்ட் எடுத்து சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு சென்டர் லைன் இது போல் கிராஸ் பண்ணிக்கணும் சர்க்கிளில்.
அதுக்கப்புறம் என்னென்னா மொத்த சர்க்கிளுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் கமாண்ட் கொடுங்க. மாடிஃபைல இருக்கும். ரொட்டேட் கொடுக்கும்போது அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கொடுங்க. அகெயின் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியாச்சு, ரொட்டேட் கொடுத்தாச்சு. சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி அந்த லைன் அப்படி கிராஸாக எடுத்துகிட்டு வந்தால் போதும், நமக்கு ரொட்டேட் ஆகிடும். மறுபடியும் சொல்லுவாங்க, செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணுறோம் சர்க்கிளோட. ஸோ இந்த கிராஸ் லைன் நமக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நம்ம கிராஸாக எழுத்தோம்னா சர்க்யூட் வியூ அப்படியே கிடச்சோம். நெக்ஸ்ட் லைன் எடுத்து சர்க்யூட்டில் கொடுத்த கனெக்ஷன் போல் சர்க்கிளில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சர்க்கிளோட கோஆர்டினேட் பாயிண்ட்டை வச்சு அதுக்கப்புறம் மட்டும் இதை வந்து அப்படி ஜாயின் பண்ணிக்கணும். சேம் லைன் எடுத்து ஃபஸ்ட் லைனில் ஜாயின் பண்ணிக்கணும், ரெட் கலர் லைனில். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்னா மிரர் கமாண்டு அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ரெக்டாங்குலர் ஒன்று, காப்பி ஒன்று. ஸோ மிரர் பண்ணும்போது கரெக்டாக இது பண்ணிங்க. இப்போ என்னென்னா இந்த நம்ம வரைஞ்சதான் அடுத்தடுத்து 3 பாயிண்ட் வரணும். ஸோ அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்டு பாயிண்ட் எடுத்து காப்பி பண்ணிவிட்டு இது போல் எண்டு லைனில் வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து என்ன, இந்த லைனை எக்ஸ்ட்ரா உள்ள லைனை அப்படி ட்ரிம் பண்ணிக்கிட்டு வச்சுக்கலாம். ஸோ இதே போல் தான் இதுக்கு அடுத்து உள்ள டயக்ராம் எல்லாமே. லைனு, சர்க்கிள், மிரர், இந்த 3 கமாண்ட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஏன்னா எதுக்குமே டைமென்ஷன் இல்லாதனால. அடுத்தது டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணணும். டெக்ஸ்ட் போயிட்டு நமக்கு எந்த இடத்துல டெக்ஸ்ட் வேணுமோ அந்த இடத்துல மவுஸை வச்சு ஒரு லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். மவுஸில் சும்மா லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். அதில் நமக்கு தேவையானதை டைப் பண்ணி முடிச்சுட்டு அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது மல்டி லைன் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபாண்டு சைஸ் இருக்கும். அது ஒரு 5 mm கொடுத்துக்குங்க, சரியாக இருக்கும். இது போல் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்டு சைஸு ஒரு 5 mm 10 mm கொடுத்துக்கினா நமக்கு டெக்ஸ்ட்டும் ரெடி ஆகிடும்.